கோபத்தினால் மாண்டு மடிந்து விட்டான். இருந்தாலும் எனக்காக என் தம்பி காவலர் நான் கொங்கின வாய்ப்படையில் இப்போதே செல்விடும். தம்பி சுக்கிரமன் சதைக்கிடும் புகையை விட்டு வெளியே செல்ல என்று பார்த்தால் புகையின் வாய்ப்படையில் யாரோ ஒருவன் கற்கை மக்களை கொண்டு மூன்றாக செய்திருக்கிறானே. இதை செய்தவன் யாராக இருக்கக்கூடும்? சரி, என் உறவு கட்ட விரும்பினால் 8 உதைக்கின்ற புகையை திறக்கட்டு குகை ஒழித்து போ. தம்பியை தேடிக்கொண்டே நாட்டிற்கே வந்து எங்குதான் சென்றால் நீ புரியவில்லை. சரி, அரண்மனை உள்ள செல்லலாம். தம்பி சுக்ரீவா, துணையின் மீது அமர்ந்து கொடுக்குமாறு என் தம்பியின் மனை உரிமை அன்னை எப்போது சாவா திண்ணை எப்போது காலியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதை எப்பேற்பட்ட அரியாசனம்! அன்பால், பண்பால், பாசத்தால், நீதியால், ஒழுக்கத்தால், நேர்மையால், கடமையால், கண்ணியத்தால், கட்டுப்பாட்டால் அந்த அரியாசனம். இந்த அரியாசனம் இந்த சிங்கம் அமர்ந்து ஆட்சி புரிந்த இந்த அரியணை இந்த சிறுநர் நீ அமர்வதா? இந்த புலி அமர்ந்து ஆட்சி புரிந்த இந்த அரியணையில் இந்த பூனைக்கு நீ அமர்வதா? எனக்கு பின்னால் பிறந்தவன், நான் உண்ட எச்ச போல விட்டவன், மூலையிலே முக்காடித்தின் மனைவி அதுவே கண்ணீரோடு விதவை கோலத்திலே காட்சியிருக்கிறாரா? அவனுக்கு ஆறு வார்த்தை உரைக்காமல் அண்ணன் எப்போது சாவான் திண்ணை எப்போது காலியம் நடந்தது. நான் அமர்ந்து அரியணையை அமர்ந்து கோலோத்தை துணிந்து விட்ட கொடியவனை நீ யாரே தம்பி? நீங்களேதான் இந்த நாட்டை ஆளணுமா? என்னுடைய கணவர் ஆளக்கூடாதா? அவருக்கு அந்த ஆசை இருக்காரா? தம்பி கொண்டாட்டி நீ ஏதாவது நாட்டை ஆளணுமா? உண்மைதான். இது என்ன சட்டமன்ற தேர்தலா இல்ல பாராளுமன்ற தேர்தலா? என்னங்க இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எல்லுக்கா பழக்கிற மாதிரி பாதி ராஜ்யம் எல்லுக்கா பழக்கிற மாதிரி வெட்டுங்க நாட்டை. எட்டாடுங்கிற ஒரு கெட்ட பிறகு ஒண்ணு எதுக்கு பொழகிறதுக்கு பொழந்துடுறான். நாட்டை எல்லுக்கா பழகிற மாதிரி. ஆமா, நாட்டிலே பேர்பாதி ராஜ்யத்தை கேட்கிற அளவுக்கு நீ என்னடா ரகசியம்? அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிற நீ இல்லடா. என்ன தலையணி மன்றமா? நான் கேட்டதுல என்ன தவறு? நான் கேட்டதுல என்ன தவறு? என்ன தவறு? நீ யாரு? நீ என் வீட்டுக்கு வாழ வந்த வல்லாட்டி நான் பார்த்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா
ஏன் எதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் சொல்ற? எல்லாரையும் வாய் மூடா, எல்லாரையும் வாய் மூட சொல்லிட்டு நீ மட்டும் ஏன் வாய் திறக்கிற? எதுக்கு நீ மட்டும் வாய் திறக்கிற? வாய் திறக்கிற வேலை தாங்க. திறக்க மாட்டோமா? ஏய் அண்ணா இந்நாட்டிற்கு நீ மன்னன், ஆமாண்ணா. நீ என்ன மன்னன்? இந்நாட்டிற்கு மகாராணி எனது மனைவி உரிமை. உரிமையா? உரிமையா? என்னடா உரிமை? மேளம் தாளம் தொட்டு தொகை நினைக்கிற உரிமை. இந்நாட்டிற்கு மன்னனி, ஆமா இந்நாட்டிற்கு மகாராணி இவள். நான் தான். சரிபடி. ஒரு நாட்டிற்கு மன்னன் என்பவன் இருந்தால் அருகாமையில் இருந்து ஆலோசனை உரைக்கக்கூடிய அமைச்சர் தேவையாயிற்று. யாரா நாட்டிற்கு அமைச்சர்? அண்ணா சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தினீர்கள். ஆஞ்சநேயா. என்னை எதற்காக அழைத்தீர்கள்? எதிரிகள் யாராவது வந்து விட்டார்களா? கூறுங்கள், இடம் தெரியாமல் அழைத்து விட்டு வருகிறேன். பகைவர்கள் யாராவது வந்து விட்டார்களா? கூறுங்கள், பதம் பார்த்து வருகிறேன். போயா என்னையா வந்திருப்பது யார் தெரியுமா? யாரு? எனது அண்ணன் வாலி வந்து விட்டார். சாகல. என் தம்பி கேட்டா என் அண்ணா இன்னும் சாகலியாரு, என் தம்பி பொண்டாட்டி கேட்டா மாமா இன்னும் சாகலியாரு. சின்னஞ்சிறு குழந்தைகள் எடுத்து வளர்த்தவன் நான். இந்த தலைவனை பார்த்து தலைவா இன்னும் சாகலையா, இதை கேட்கறதுக்கு தான் காத்திருந்தியா? தலைவா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்க. இந்நாட்டிற்கு மன்னன் எனது தம்பி, இந்நாட்டிற்கு மகாராணி என் தம்பியின் மனைவி உரிமை. இந்நாட்டிற்கு அமைச்சர் யாரா? நான் தான். நீ. நாட்டிற்கு எவன் தான் அமைச்சர் வரத்துனே ஒரு விவசாயில்லாத போச்சுடா. என்ன பண்ணுவ? நீ நாட்டுக்கு அமைச்சனா? என்ன ஆக்கி இருந்தாலும் பரவாயில்ல. வாயா. ஏய், நீ யாரு இப்பேற்பட்டவன்? கோல் எடுத்தால் கூத்தாடக்கூடிய குரங்கு பயல், மசகம் என்று சொல்லக்கூடிய கொசுவிற்கு சமமானவன். நீ யாரா இந்நாட்டிற்கு அமைச்சர்? உனக்கு எந்த கம்யூனிட்டி அமைச்சர் பதவி கொடுத்தான்? அந்த கதை உன்னுடைய கம்யூனிட்டி உன் தம்பி தான். அண்ணா என் மீது எந்த தவறும் இல்லை. 28 மாதங்கள் கடந்து விட்டது. அண்ணனுக்கு வெற்றியோ தோல்வி என்று ஒன்றும் தெரியவில்லையே என்று ஆஞ்சநேயன் உரைத்தேன். ஆஞ்சநேயன் சென்றான். புகையிலே உறுதியா சொன்று கொண்டே இருக்கிறேன் என்று உரைத்தான். பின்பு வயதிலே மூத்தவன் ஜாம்புவேந்தன் இறந்திருப்பது ஒரு அண்ணன் தான் அப்படி என்று உரைத்து மணிமுடியை சூட்டி வைத்து எவனோ உரைத்தான் வயதிலே மூத்த ஜாம்புவேந்தன். என் வீரத்தை பற்றி உனக்கு தெரியாதா? நான் பெற்ற மரத்தை பற்றி உனக்கு தெரியாதா? என் ஆட்களை பற்றி நீ அறியாதவா? அப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த அண்ணனுடைய வீரத்தை அறியாமல் எவனோ சொன்னானா வயதிலே மூத்த ஜாம்புவேந்தன், அவனுடைய வார்த்தையை கேட்டு இந்நாட்களுக்கு நீயே மன்னனாக செய்து விட்டாய். நாட்டுக்கு மன்னன் அண்ணா தலைவா, மணிமுடியை நீங்களே தலைவா, போட்டுக் கொள்ளுங்கள். உன் தம்பி பொய் உரைக்கிறார். எப்படி என்றால், அப்பொழுதே நான் எடுத்து கூறினேன், உன் அண்ணன் மீண்டும் வந்து விடுவார் அப்படி என்று. ஆனால் இவர்தான் எனக்கு முடியை சூட்டு 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 என்று கூறினார். நானும் முடியை சூட்டி விட்டேன். பாவி, அவரா கேட்டாரு? அரசியல் தெரிஞ்சிடும் அண்ணா, அரசியல் தெரிஞ்சிடும். நீங்களே சூட்டி கொள்ளுங்கள். கூட இருக்கிற வரலும் மொத்தமா சுத்திக்குவான். கட்சியில அவன் போய் மாட்டிக்கின கை தப்பிச்சு ஓடி போடுவான். அது மாதிரி முடியை சூட்டு அவன் சொன்னா நீ சூட்டி வைத்து விட்டாய். ஆமா, அவன் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? போண்டா தூள் போச்சு. தலைவா, ஏதோ அறியாதவர்கள், சிறியவர்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டோம். இப்பொழுதும் ஒன்றுமில்லை. இந்த மணிமுடியை நீங்களே ஏற்றுக்கொண்டு இந்த அரசாட்சி நீங்களே செய்யுங்கள். உட்கலத்தினால் மணிமணி கொடுப்பதை அதை நாம் இங்கு சூடிக்கொள்ள விடுவோம். ஓ வரமா போ, கீழே வந்துப்பா, தள்ளி நில்லு. தம்பி சுக்ரீவா, அண்ணா இங்க இங்க போட்டியா உட்காரு. பப்புனு கூட அவரு தான் கேட்டுங்க வந்தாரு. உட்காரு. உட்காருடா. உட்காரா சட்டிக்கு அது. தம்பி சுக்ரீவா, அண்ணா, கோபம் இருக்கிறத்தில் தான் குணம் இருக்கும். உண்மைதான் அண்ணா. குணம் இருக்கிறது தான் கோபம் இருக்கும். ஆமாண்ணா. அடிக்கிற கைதான் அனைத்தும் அணைக்கிற கைதான் அடிக்கும். நீதான்டா என் தம்பி. ஆமாண்ணா. நான் யார்? எனது அண்ணன். நீ யார்? உங்களது தம்பி. என் தம்பி அல்லவா? ஆமாண்ணா. இந்த அண்ணன் நான். உன்னை அடிப்பதற்கும் அணைப்பதற்கும் உரிமை உண்டா இல்லையா? உரிமை உண்டு அண்ணா, உரிமை உண்டு. அடிப்பதற்கும் அணைப்பதற்கும் உரிமை உண்டு. உங்களுக்கு உரிமை உண்டு.
நீ தாண்டா இந்த வீரத்தில் எவன் கரத்திலோ உனக்கு மணிமுடி சூட்டினான் அதுவா பொருத்தம். இப்போது என் கரத்தினால் இந்த சிம்மாசனத்தில் உன்னை அமர வைத்து உனக்கு நான் மணிமுடி சூட்டப் போகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் உன்னை ஒன்று நான் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அண்ணா, எதுவாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் தம்பியிடம் கேளுங்கள் அண்ணா. எதை கேட்டாலும் கூட பயிலவா? நிச்சயமாக. நான் எதை கேட்டாலும் கொடுப்பது உண்மையானால் அண்ணா, நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறீர்கள். எனக்கு ஒரே ஒரு சத்தியம் வேண்டும். அண்ணா, உங்கள் தம்பி வாக்கின் மீது நம்பிக்கை பிறக்காததால் கரம் நீட்டி சத்தியம் செய்து வர சொல்கிறீர்கள். அண்ணா, நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருவேன். என்ன அவர் எதை கேட்டாலும் தருவேன் சத்தியம் பண்றீங்களே, இது நியாயமா? ஏன் அண்ணன் என்ன கேட்டு போறாரு? அனைத்துமே என் அண்ணன் தான். வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. கமலர் விவரம் முடிவு எடுக்க வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. முறி வாயே தரக்கூடாது. நான் இருக்கிற ஒரு நீ ஏய், என் தம்பி சத்தியம் பண்ண வர சத்தியம் பண்ண இடத்த தடுத்து நிறுத்துறேன். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பான். இருவருமே ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள். இன்னைக்கு சண்டை போட்டுக்குவான், இன்னைக்கு அடிச்சுக்குவான், நாளைக்கு ஆனா ஒற்றுமையா போயிடுவான். ஆனா இந்த அண்ணன் தம்பி சண்டையை பெருசாகிறது யார் தெரியுமா? பொம்பளைங்க தான். நீ இல்ல. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி சண்டை வருதுன்னா அந்த சண்டையை பெருசாக்கி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு காரணமே பொம்பளைங்க தான். அதுவும் எல்லா பொம்பளையும் கிடையாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எல்லா பொம்பளையும் சொல்ல வரேன் நானு. சத்தியமாங்க. உன்ன மாதிரி தீவிரவாதிகள் தான் வரும். சத்தியமா. உண்மையாவே அழறாங்க. என் ஊர்ல நான் போலவே வேலை வரேன். புலம்பி புலம்பி பொம்பளைக்கு வேலை பக்கத்து வீட்டுல குழம்பு கொடுத்தா என்ன என் பொண்ணை பொண்டாட்டிய நம்மளுக்கு குழம்பு கொடுக்கூடாத கறி குழம்பு கேட்குது. நான் ஏன் கறி குழம்பு ஆக்குறோம்? வாரம் ஆனா 2 கிலோ பண்ணி கறி எடுத்து ஆக்குறோம். அதுக்குள்ள சண்டை உடம்பு சூட்டு தணிக்கும். ஏய், நான் பார்த்திய தம்பிக்கு திருமணம் செஞ்சிருக்கேன். உனக்கு இங்க பேச அருகதை கிடையாது. ஓ, ஓடி உள்ள ஓடி. அண்ணா, நான் எதை கேட்டாலும் நீ கொடுப்பது உண்மைதானே? உண்மைதான் அண்ணா. அப்படியா? ஆமா அண்ணா. நீங்கள் எதை கேட்டாமல் தடையில்லாமல் தருவேன். இந்த தம்பி நீதானா என் தம்பி? உண்மைதான் அண்ணா. எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுத்தாய். ஆமா அண்ணா. தம்பி சுக்ரீவா, அண்ணா, ஆட சிந்தனை நான் பிடித்த செக்குலை உன் கரத்தை பிடிக்க நீ ஆசைப்படலாம். உன் மனைவி மீது நான் ஆசைப்பட்டேன். உன் மனைவி மீது நான் ஆசைப்பட்டு விட்டு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதவா? அடே வாலி, அதே வாலி, இதுவரையில் பேச்சுக்கு அண்ணனுக்கு மதிப்பு. ஆனால் அனைவரும் உரைப்பார்கள், 5 வயதிலே அண்ணன் தம்பி, 10 வயதிலே பங்காளி, 20 வயதிலே எதிராளி. அந்த எதிராளி குணத்தை காட்டி விட்டாய். அடே வாலி, முன்னே முளைத்த காயை காட்டிலும் பின்னே முளைக்கின்ற கொம்புக்கு பலவதியம் என்பது மறந்து விடாதே. முன்னே முளைத்த காதை விட பின்னே முளைத்த கொம்புக்கு பலம் அதிகம். உண்மைதான். காது என்னடா செஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது. கொம்பு யாரா கூட தட்டா புட்டுக்கும். அது மாதிரி நீ
இதான் இடத்துக்குள்ள கொண்டு கொடுத்து எதுனா அப்படி வாதிகள் பேசுறாங்க. ஏதோ கோபத்துல சண்டைக்கு போனேன். ஐயோ, 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 ஐயோ. ஐயோ, முடியல. முடியலையா? யோ, யார் யாரு? உன் பேச்ச கேட்டு நான் உன் கூட வந்த பாரு. நீதானே சண்டை போடு போடு போடுன்னு. நீதானே சண்டை போடு போடு போடுன்னு. நானு சண்டை நான் போட சொன்னா இப்ப எப்படி நான் தப்பிப்பதுன்னு தெரியல. ஐயோ. உன் அண்ணன் வந்து தப்பி வழி வழி இருக்குதா? ஆமா. என்ன வழி? முதல்ல சொல்லு சொல்லு சொல்லு. அப்படியா? அதோ தெரிகிறது பத்தியா ரிஷிமுக பர்வதம். ஆமா அந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு உன் அண்ணன் வரவே முடியாது. ஆமா. அப்படி அந்த ரிஷிமுக பர்வதத்தில் உன் அண்ணனை காலடி பட்டால் அப்போதே அவன் 1000 சுக்குலாக போகும் என்று சாபம். ஆமாம், சாபம் அப்பனா பெற்றிருக்கிறான். இப்பொழுது ரிஷிமுகா பர்வதம் செல்வோம். ஓடி வா ஓடி வா ஓடி வா. ஆச்சரியா ஓடாதே ஓடா. இப்போ பாத்துக்கலாம் வாடா நீயா நானே. என் அந்தரத்தை நான் அறிந்து வருகிறேன். ஆகினால் இந்த விசுமுக எத்தனை நாளிதான் மலமலை என்றால் இருந்தாலும் மலையொற்றை கீழே எண்ணிதான் வரணும். நாங்க இறங்க மாட்டோம். அடே வாலி, உனக்கு வீரம் இருந்தால் வாடா மலையில் மேல ஏறி வாட பார்க்கலாம். டேய் அட அக்காளவை தைரியமா ஏறி வாடா. அடே அக்கறை ஓடி வாடா. யாரு உடன் பிறந்த அண்ணன் தம்பி அதெல்லாம் அப்போ என் மனைவியை நீ பெண்டாட நினைக்கிற, என்ன அடியோதனை பாடிக்கிற. டேய் நீ அண்ணனும் இல்ல நான் தம்பி இல்லை, நீ எனக்கு எதிரிடா. அக்கறை ஓடி வாடா சண்டைக்கு. எதற்காக பயந்து மலையின் உச்சியிலே அமர்ந்து வருகிறீர்கள்? உன் மனைவி உரிமை அரண்மனையை தனிமையில் இருக்கிறாரா? இப்போதே சென்று அவளோடு நான் ஆலிங்கனம் செய்கிறேன். ஒன்று அந்த வேடி ஏய் வாடி. இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எதனா பண்ணுங்க. ஏய் அஞ்சலி. நம்ம மலை மேல ஏறுறோம். யாரோ 2 பேர் வராங்க, பயமா இருக்குதுடா. பாரியால வர முடியல. ஏன்னா ஆளு விட்டு கொண்டு கிளம்புறாங்க. உன் அண்ணன் தான் யாருன்னா அளவுக்கு அனுப்புறானா? இளையவரே, ஆமா அவர்களை பார்த்தால் ஏதோ துறவிகள் மாதிரி தெரிகிறது. ஆமாம், அதை ஆறு இடத்துல கூட ஆள் அனுப்புவோம். நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் இப்பொழுது ஒரு குள்ள பிராமணனாக வடிவெடுத்து வடிவெடுத்து அவர்கள் யார் என்று அறிந்து வருகிறேன். அப்படியா? ஆகட்டும். சரி ஆகட்டும்.